அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கடலை நாட்ட போகிறோம். கடலை என்னன்னு பார்த்தோன்னா, அது ஆர்டருக்கு சென்னையில் நம்ம கஸ்டமர் தான் ஒருத்தவங்க 35 லிட்டர் எண்ணெய் கேட்டுருக்குறாங்க. அவங்களுக்கு எண்ணெய் ஆட்டி தர போகிறோம். அவங்களுக்கு ஆடக்கூடிய பயிர் இந்த பயிர் தான் ஆட்ட போகிறோம். இப்போ இந்த ஒரு மூட்டை முழு மூட்டை எடுத்துக்கிட்டோம். நம்ம இப்போ இந்த முழு மூட்டை பார்த்தோன்னா 80 கிலோ அளவு கொண்ட மூட்டைங்க. இந்த முழு மூட்டை எப்படி ஆட்டுறோம். இந்த பயிர் நம்ம வாங்கின ரேட்டு பார்த்தா 120 ரூபா ரேட்டில் வாங்கியிருக்கிறோம். 120 ரூபா ரேட்டு வாங்கியிருக்கிறோம். இது எத்தனை லிட்டர் வருது, இது ஆட்டுக்கூலிலாம் போக என்ன நமக்கு கட்டுப்படி ஆகுதா ஆகலையான்னு சொல்லி நேரம் பார்த்துக்கிட்டோம். இப்போ நம்ம என்ன அந்த மேடத்திட்ட என்ன பேசியிருக்கோம் அப்படின்னு பார்த்தா 240 ரூபா கொடுக்கணும்னு சொல்லி பேசியிருக்கிறேன். இது நமக்கு கட்டுப்படி ஆகுதில்லான்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம அதுக்கு முன்னாடி கடலை நம்ம செக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம இதில் தான் எண்ணெய் ஊற்றி வைக்க போகிறோம். இந்த பேரலில் தான். இந்த பேரலோட வெயிட்டை செக் பண்ணிக்கிறோம். இப்போ 3200 இருக்குதுங்க. 3200 இதோட எம்டி வெயிட்டு. இது தான் நம்ம ஆயிலை ஊற்றி நொப்ப போகிறோம். இப்போ நம்ம இது எம்டி எடை போட்டுக்கிட்டோம். அடுத்து கடலை பயிர் எடுத்து ரெடியாக வச்சுக்கிட்டோம். இனிமேல் செக்கு ரெகுலராக ஓட்ட வேண்டியது. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் இன்றைக்கி ஓட்டணும். அதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா நம்ம ஒரு 10 கிலோ காணத்துக்கு எடுத்துக்கிறோம் கடலை பயிர். அது பக்கெட் எடுத்து அதில் வேறு காணத்தில் மட்டும் ஒரு 10 கிலோ கடலை பயிர் போட்டுவிட்டு இன்றைக்கி முழுசும் எவ்வளோ நேரம் ஆனாலும் சரிங்க. இந்த 80 கிலோ கடலை பயிர் போட்டு ஆட்டி முடிச்சுட்டு தான் அடுத்த வேலையை பார்க்க போகிறோம். கொடுத்துல வேறு நமக்கு 80 கிலோ எவ்வளோ எண்ணெய் கிடைக்குன்னு பார்த்துருவோம். நீங்கள் பயிரெலாம் தரமாக தான் இருக்குது. பயிர் நல்லா தான் இருக்குது. என்ன காரணம் தெரியல. என்ன இப்போ உங்களுக்கு காட்டினது இப்போ எண்ணெய் சரியாக வரல. எதிர்பார்த்த எண்ணெய் வரல. அன்னைக்கு ஒருத்தவங்க காட்டினது நல்லா எண்ணெய் வந்துச்சியா? என்னப்பா ஏன் என்ன வீட்டில் போதும் என்ன காணங்கத்தில் 10,700 பக்கெட் வெயிட் போக பாக்கி 10 கிலோ எடுத்துக்கிட்டோம். நம்ம இந்த கடலைப்பயிர் ரெகுலராக நம்ம ஆட ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு செக்கை போட்டுவிட்டோம். இப்போ கடலைப்பயிர் கொட்ட போகிறோம். கடலைப்பயிரை கொட்டிட்டாச்சு. இனிமேல் பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம். நம்ம தொடர்ந்து எல்லா காணம் ஆடி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எண்ணெய் எத்தனை லிட்டர் கிடச்சிருக்கு, அதோடய விலை, மொத்த விலை, அடக்க விலை, எத்தனை லிட்டரு, ஒரு லிட்டருக்கு என்ன ரேட்டு விற்றா கட்டுப்படியாங்கிறத கடைசியாக காமிக்கிறேன். இப்போதைக்கு காணை இப்போ ஓட்ட ஆரம்பிக்கிறேன். தொடர்ந்து காண தான் ஓட்ட முடியும், வீடியோ எடுக்க முடியாது. கடைசியாக எல்லாத்தையும் தெளிவான தகவல் சொல்கிறேன் நம்ம நேயர்களுக்காக. ஒரு வழியாக எண்ணெய் அப்புறம் ஆடி முடிச்சாச்சுங்க. எண்ணெய் ஆடி முடிச்சாச்சு. ஃபுல்லாக வரும்னு எதிர்பார்த்தேன் எண்ணெய், ஆனால் ஃபுல்லாக வரல. இந்த வட்டாவில் ஃபுல்லாக வருதுன்னு எதிர்பார்த்தா ஃபுல்லாக வரல. எத்தனை லிட்டர் வருதுன்னு நம்ம பார்க்கலாம். நம்ம இந்த கடலை பருப்பை நம்ம வாங்கின விலை பார்த்தா 120 ரூபாய்க்கு வாங்கினாங்க. 120 ரூபாய்க்கு வாங்கினதில் நமக்கு இதில் எவ்வளோ கிடச்சிருக்கு, இதில் லாப நஷ்ட அனுப்பு காமிக்கிறவங்களுக்கு இது நம்ம ஆட்டின புண்ணாக்குன்னு சொல்லுவாங்களே, பின்னாக்கு. இதை மாடுகளுக்கு பயன்படுத்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு என்ன எவ்வளோ கிடச்சிருக்கு அவுட்டன் இதை நம்ம லிட்டரில் கடை கொண்டு போகிறப்ப இப்போ நம்ம கொண்டாந்து இடம் வச்சாச்சுங்க. இடம் வச்சுருக்கோம். நம்ம மூடி மறந்துட்டோம். மூடி இல்லாமல் தான் இடம் வச்சோட எம்டி ஆகிட்டு. இப்போ இந்த மூடி எடுத்துக்கிறோம். மூடி எடுத்து கீழே வச்சாச்சு. கீழே வச்சதுக்கப்புறம் ஆயிலோட வெயிட் எடை போட்டிருக்கோம். 32,700 இருக்குதுங்க. நம்ம ஏற்கனவே எடை போட்டு எம்டி வெயிட் 3,200. இப்போ 32,700 இருக்குது. இது லோடு வெயிட்டு. லோடு வெயிட்டு பார்த்தோன்னா 32,700 மைனஸ் 3,200 3,200 29.5 29,500 கிலோ இருக்குதுங்க. 29,000 கிலோ நமக்கு கிலோ எண்ணெயில் கிடச்சிருக்குது. ஸோ 29,000 கிலோ நம்ம கணக்கு பண்ணுறோம். இப்போ 29.5 வகுத்தல் 0 நமக்கு கிடைச்ச எண்ணெயோட அளவு பார்த்தோன்னா 32,707 32 கிலோ 32 லிட்டரு 700 மில்லிங்க. 32,700 மில்லி கிடச்சிருக்கு. நமக்கு கிடச்சிருக்குது அளவு பார்த்தோன்னா 32,700 கிடச்சிருக்கு. இதை நம்ம வாங்கின விலை பார்த்தோன்னா வாங்கிய விலை 80 × 120.
9600 இது. வாங்கி விலை பார்த்தா 80 மூட்டை. ஒரு கிலோ வந்து பார்த்தோன்னா ஒரு மூட்டை அளவு வந்து பார்த்தா 80 கிலோ. அது ஒரு கிலோ வந்து பார்த்தோன்னா 120 ரூபா ரேஞ்சு கணக்கு பண்ணால் 9600 வருது. இந்த 9600 வந்து பார்த்தோன்னா 32 வகுத்தணுங்க. 9600 டிவைடட் பை 33 வை, 32 தான் வைக்கணும். ஒரு லாப நஷ்டம் போகணும்ல. இப்போ 9600 வகுத்தல் 32 300 அடக்க விலை வருது. எப்போ என்ன பாதி? இப்போ நமக்கு கிடைச்ச லிட்டரு வந்து பார்த்தோன்னா 32.700ங்க. 32.700 இன்ட்டு ஒரு 240 ரூபான்ற ரேஞ்சு போடுறோம். 240 பார்த்தா 7800 வருதுங்க. 7800 ரூபாய்க்கு எண்ணெய் இருக்குது. 240 ரூபாய்க்கு விற்றோம்னாக்க புண்ணாக்கு வந்து பார்த்தோன்னா பாக்கி 50 கிலோ புண்ணாக்கு இருக்குதுங்க. புண்ணாக்கு 50 ரூபா ஆவரேஜாக வச்சாலும் ஒரு 2500 இருக்குதுங்க. ப்ளஸ்ஸு 2500 ஈக்குவல் டு 10,348 ரூபாங்க. அதாவது புண்ணாக்கையும் விற்றா தான் நமக்கு வந்து அசலை தேர்த்த முடியுங்க. அசல் வந்து பார்த்தோன்னா 10,300 வருதுங்க. 10,300 நம்ம எண்ணெய்க்கு விற்கிறோம். அதாவது பார்த்தோன்னா இது எந்த ரேட்டு சொன்னோன்னா 240 ரேஞ்சில் விற்றோம்னா நமக்கு 10,340 ரூபா கிடைக்கிது. 10,340 ரூபா கிடைச்சாலும் இதில் ஆட்டுக்கூலி இருக்குது. ஆட்டுக்கூலி வந்து ஒரு 50 கிலோவுக்கும் ஒரு பார்த்திங்கன்னா 10 ரூபா 500 ஆட்டுக்கூலி. 500 ஆட்டுக்கூலி ஒரு 400 ரூபா லாபம் கிடச்சிருக்குதுங்க. இது புண்ணாக்கு விற்றா. நான் சொல்கிறதுனா புண்ணாக்கு விற்றா தான் 340 ரூபா 350 ரூபா கிடைக்குது. புண்ணாக்கு விற்று முடித்தா தான் 50 ரூபா ரேஞ்சில் புண்ணாக்கு விற்றாக்க 348 ரூபா லாபம் கிடைக்குதுங்க. ஸோ இது என்ன காரணம்னு தெரியல. இந்த பயிர் இடையே இல்லைங்க. இப்போ இந்த எண்ணெய் வந்து பார்த்தோன்னா இந்த கடலை பயிர் வந்து நம்ம மாட்டினதில் வந்து பார்த்தோன்னா 40 லிட்டர் எண்ணெய் வந்ததுன்னா நமக்கு லாபமாக இருக்குங்க. 40 லிட்டர் எண்ணெய் வரல. கொஞ்சம் மன உடைச்சலாக தான் இருக்குது. என்ன காரணம்னு தெரியல. ஒரு கால் பயிரை திருப்பி காய வைக்கணுமா என்னன்னு தெரியலங்க. நான் நிறைய பயிராக வாங்கி ஆடிருக்கேன். எல்லா பயிருமே பார்த்தீங்கன்னா எப்போதுமே 80 கிலோ ஆட்டினாக்க 40 கிலோ எண்ணெய் மேக்ஸிமம் வந்துடும். ஒரு சிலது வரல. இது கண்டிப்பாக வரல. என்ன காரணம் தெரியல. நம்ம 1 by 1 செக் பண்ணுவேன். இந்த எண்ணெய் என்னன்னு தெரியல. 40 லிட்டர் வந்ததுன்னா கண்டிப்பாக இதுவும் லாபம் தான். இது 40 லிட்டர் வரலங்கிற பட்சத்தில் நமக்கு கொஞ்சம் நஷ்டம். மன உடைச்சல் வேணாம். நம்ம இது என்ன பார்த்தீங்கன்னா புண்ணாக்கில் சம்பாதிச்சு வேண்டாம். புண்ணாக்கில் சம்பாதிக்க முடியாதுங்க. இதில் வரவும் இல்லை, லாபமும் இல்லை, நஷ்டமும் இல்லை, ரெண்டுமே இல்லாமல் போயிடுச்சு. இது இந்த நான் தான் கடல மூட்டை நிறையா போய் மண்டியில் எடுத்துன்னு சொன்னேன்ல, அந்த கடல மூட்டை பாருங்க, மூட்டைலாம் அடிக்கிருக்கேன். இந்த ஒரு மூட்டையை காய வச்சு நம்ம ஆட்டி பார்ப்போம். ஒரு ஆள் காய்ச்ச பத்தலைங்கன்னா சில டைம் என்ன வரலன்னு சொல்லுவாங்க. காய்ச்சா எத்தனை கிலோ குறையுது, அதில் எவ்வளோ லாபம் நஷ்டம்னு ஒரே ஒரு மூட்டை எடுத்து நம்ம தனியாக காய வச்சு ஆட்டி பார்ப்போம். இது வந்து காய வைக்காமல் ஆட்டி பார்த்தோம். அப்படியே விவசாயிட்ட வாங்கிட்டு வந்து அப்படியே ஆடிட்டோம். அதில் கொஞ்சம் நஷ்டமாக தான் தெரியுது. பார்க்கலாம், அடுத்த இதில் சம்பாதிச்சலாம். ஒரு காலம் இல்லையா, விலை குறைவாக கடலப்பயிர் கிடைக்கும், அதில் சம்பாதிச்சலாம். இது மாதிரி ஏதோ ஒரு கட்டத்தில் சம்பாதிச்சலாம். நம்பிக்கையோடு ஓட்டுவோம். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு வீடியோ போல் நல்ல தகவலோடு உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.